வீட்டில் தம்பிங்க தப்பு பண்ணால் என்ன ஏதுன்னு கேட்டு 2 போடு போட்டு திருத்தணும். அதை விட்டு அவனுங்களுக்கு கொலையெல்லாம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. வெல்கம் டு ராயன் ரிவ்யூ. காத்தவராயனுக்கு 2 தம்பிங்க, முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன், ஒரு தங்கச்சி துர்கா. சின்ன வயசில் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போன அப்பா அம்மா அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதனால் அந்த ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. அங்கே செல்வாண்ணங்கிற செல்வராகவனை மீட் பண்ணி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாரையும் வளர்க்குறார் ராயன், அதாவது காத்தவராயன் தனுஷ். முத்துவேல் ராயன்கிற சந்தீப் கிஷன் முன்கோபி, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஆள். தம்பி மாணிக்கவேல் ராயன் காளிதாஸ் காலேஜில் படிக்கிறான், இருந்தாலும் அவனுக்கும் ஒரு பிரச்சனையை விடாத ஒரு கேரக்டர். தங்கச்சி துர்கா துஷாரா படித்து முடித்து வீட்டிலேயே அமைதியாக வாழ்ந்துட்டு வராங்க. காத்தவராயன் அங்கேயே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்திட்டு வராரு. அவங்க வாழ்க்கை அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. துரை சேதுராமன், சரவணன் அண்ட் எஸ்ஜே சூர்யா. இவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இந்த கோல்டு வாருக்கு நடுவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேம் ஒன்று ஆடுறாரு. அந்த கேமுக்குள்ளே யார் யார் சிக்கிறாங்க, என்னென்ன நடக்குது, யார் யார் சாவுறாங்க, யார் யார் பிழைக்கிறாங்கங்கிறது தான் மீதி கதை. தனுஷோட 50வது படம், அவரோட 2வது டைரக்டோரியல், 3வது ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படத்தை எழுதி இயக்கி நடிக்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு தனுஷ். குறைநிறைகள் இருந்தாலும் ஓவராலாக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இவ்வளோ ஆக்டர்ஸை வச்சு புல் ஆஃப் பண்ணதுக்கு பெரிய பாராட்டுக்கள். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸில் ஆரம்பிக்கலாம். முதல் பாசிட்டிவே துஷாரா விஜயன் தான். ஒரு டோட்டல் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்க கேரக்டர். ஆல்சோ அந்த கேரக்டரோட ஆர்க்கும் ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. இப்படி இருந்த பொண்ணு அப்படி ஆகிட்டா, எதனால் ஆனாங்கிற ரீசன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கேரக்டரில் காமிச்ச நேர்த்தி வேறு எந்த கேரக்டர்லேயும் வரலங்கிறது சோகமான விஷயம். துஷாரா ப்ளே பண்ண துர்காங்கிற கேரக்டரை தவிர வேறு எந்த கேரக்டர் மேலேயும் நமக்கு கொஞ்சம் கூட கரிசனமே வரலன்னு மட்டும் இல்லை, மேற்கொண்டு எரிச்சல் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கான காரணம் படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ். பீட்டர் ஹேனோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபிகளை யூஷுவல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாமல் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காகவே எடுத்திருந்தாங்க. நடித்து டைரக்ட் பண்ணுறதே கஷ்டம், ஆனால் டைரக்ட் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம். அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு தனுஷ். எல்லா கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸுமே ஒரு மீட்டரில் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் இருந்துச்சு. அபர்ணா பண்ண கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சோன்னு தோணுச்சு. ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி, ஜிகே பிரசன்னாவோட எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை விட பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. 2 பேருமே தனுஷ் கூட வேறு சில படங்களில் கொலாபரேட் பண்ணியிருக்கிறனால அந்த ஏரியாவை ரொம்ப நம்பிக்கையோடு ஒப்படைச்சிருக்காரு அவங்கக்கிட்ட. எப்போ மாதிரி இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு ரிவெஞ்ச் சீனுக்கான பர்ஃபெக்ட் மியூசிக்னு சொல்லக்கூடிய நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் கேட்க முடிஞ்சுது. எஸ்ஜே சூர்யாவோட டார்க் காமெடிஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் வரலட்சுமி சரத்குமார் எஸ்ஜே சூர்யா காம்பினேஷனில் வர எல்லா சீன்ஸுமே டார்க் காமெடியோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓவரால் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் போர் அடிக்காமல் சூப்பராக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் கிரைம் த்ரில்லர் தான் ராயன். ஆனால் படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதையும் சொல்ல வேண்டியது அத்தியாவசியம்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் ஆஃப் சாபம் தமிழ் சினிமாவை விடாமல் துரத்திட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு ராயனும் விதிவிலக்கில்லைன்னு தான் சொல்லணும். சூப்பராக போன ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லா சீன்ஸுக்குமே ஒரு காரணம், லாஜிக் எல்லாமே பொருந்தி இருந்தது. இருந்தாலும் தம்பி பண்ண திமிர்த்தனத்தினால தனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவரை, பிரச்சனை பண்ணுற சிச்சுவேஷன்லேயும் ஒதுங்கி நின்னவரை, வெறும் தம்பி பாசத்துக்காக தம்பியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாரு ஹீரோ. அது ஹீரோ கேரக்டர் மேலே அட என்னடாங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. தம்பி ஒரு அடங்காதவன் தான், ஆனால் அவனை திருத்தாமல் அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சம்பவத்தை இறங்கி செய்கிறார் ராயன். அதுக்கு என்னதான் ரீசன் சொன்னாலும் ஒரு மாதிரி நெருடாக இருந்துச்சு. அந்த தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. லவ் பண்ணுற பொண்ணை தவிர வேறு பொண்ணுங்கிட்ட போகிறது, லவ் பண்ணுற பொண்ணோட அப்பாவை இன்சல்ட் பண்ணுறதுன்னு பல சம்பவங்களை பண்ணுறாரு. அதே திமிர்த்தனத்தில் இன்னொரு பெரிய சம்பவம் பண்ணுறாரு. உனக்கு நல்லா வேணும்னு தான் நினைக்கிறப்போ கரெக்டாக அண்ணன் கேரக்டர் வந்து என் தம்பியை காப்பாற்றுறேன்டான்னு சொல்லி ஒரு ஹீரோயிசம் பண்ணுறாரு. ஒருவேளை அந்த தம்பிக்கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன நல்ல விஷயம் இருந்து என்னதான் கெட்டது பண்ணாலும் அவன் நல்லவன்டான்னு ஒரு சீனில் காமிச்சிருந்தா கூட இன்டர்வல் ஃபைட் சீன் இப்போ ஒர்க் ஆனதை விட 3 மடங்காக ஒர்க் ஆகிருக்கும். அப்படியே செகண்ட் ஹாஃபில் வந்தால் அங்கேயும் சில குளறுபடிகள், ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வருது. ஆடியன்ஸ் ஷாக் ஆவாங்கன்னு நினச்சி வச்சுருக்காங்க போல். ஆனால் என்னடா எப்படிரா இது சாத்தியம், எப்படி இப்படி மாறுவாங்கன்னு பல கேள்விகள் வருது.
அதுக்கு லாஜிக்கலாக ஒரு ரீசனும் சொல்லி ஃப்ளாஷ்பேக்கும் போட்டு காமிக்கிறாங்க. ஆனால் சுத்தமாக ஒர்க் ஆகும். ஒரு தம்பி தான் இப்படி இருக்கான்னா இன்னொரு தம்பி அதை விட கொடூரமாக இருக்கான். பெரிய தம்பி கூட ஏதோ ஒரு ரீசன் வச்சு தான் அவன் பண்ணுற வேலைகளை பண்ணுவான். ஆனால் சின்ன தம்பி என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் என்ன தான் இவனுங்க மேலே நமக்கு எரிச்சல்களும் கோவங்களும் வந்தாலும் அது நல்லதுக்கு தான். ஏன்னா கிளைமேக்ஸில் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பே ஆஃப் கொடுக்குறாங்க. செகண்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் எனக்கு பிடிச்சிது. அதுக்கு மெயின் ரீசன் துஷாரா விஜயன். செகண்ட் ஹாஃபில் அவங்களோட கேரக்டர் ஆர்க்கில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் முரட்டுத்தனமான ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒரிஜினலாகவே பண்ணி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. ஹீரோவை விட நிறைய கூஸ் பம்ப்ஸ் புல்லரிப்பு காட்சிகள் அவங்களுக்கு இருக்குது. வெல்டன் துஷாரா. அதே மாதிரி சென்னை ஸ்லாங் துஷாரா தவிர வேறு யார் பேசினாலும் ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. முக்கியமாக அபர்ணா பாலமுரளியோட ஸ்லாங் சில சமயம் காமெடியாகவே மாறுது. இந்த படத்தில் நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இது ஒரு வயலன்ஸ் படம். ஏகப்பட்ட வெட்டு குத்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு படம். அதனால் தயவு செஞ்சு சின்ன பசங்களை கூப்பிட்டு போய் உட்கார வைக்காதீங்க. தனுஷ் படம் இதில் என்ன இருக்க போகுதுன்னு தப்பு கணக்கு பண்ணி குட்டி பசங்களை தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. குறைநெறிகள் இருந்தாலும் ராயன் என்டர்டெயின் பண்ணுறதுல பெருசாக எந்த குறையும் வைக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் தான் ராயன்னு சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். லாஜிக்கெல்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் ஒரு ரிவ்யூவோட சந்திக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நன்றி, வணக்கம்.